நெல்லையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? இந்த மூதாட்டியை காயப்படுத்தி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் செயினை பறித்தது மட்டுமில்லாமல் அந்த வீட்டிலிருந்து வேறு பொருட்கள் எதுவும் திருடு போயிருக்கிறதா என்பது இனிமேல் தான் தெரிய வரும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இடம் எங்கே என்றால் நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை பகுதி, அதாவது சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு 200-300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி. எப்பொழுதும் அதுவும் அந்த குடியிருப்பு பகுதியில் எப்பொழுதும் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு வீட்டில் 2 மாடிகள், முதல் மாடியில் மூதாட்டி தனியாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபரின் மகளுக்கு அடுத்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக கணவன் மனைவி இருவரும் அவர்கள் பத்திரிகை கொடுப்பதற்காக வெளியூர் சென்றிருக்கிறார்கள். இதை நோட்டமிட்டு தான் அந்த நபர் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அந்த வீட்டின் உரிமையாளர் தெரிவிக்கிறார். ஏனென்றால் அவர் வெளியே சென்ற ஒரு சில மணி நேரங்களில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவரது மகன் கீழ் அறையில் இருக்கும் பொழுது கீழறையை விட்டு மேல் அறைக்கு, அதாவது முதல் மாடிக்கு ஏறி சென்றிருக்கிறார்கள் 2 மர்ம நபர்கள். அந்த நபர்கள் ஏறி சென்று அங்கே தனியாக இருந்த மூதாட்டியை அடித்து காயப்படுத்தி கழுத்தில் காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வெளியே போட்டுவிட்டு கழுத்தில் இருந்த செயினை அறுத்து சென்றிருக்கிறார்கள். கத்த முடியாத 76 வயது மூதாட்டி அங்கே மயங்கி நிலையில் இருந்திருக்கிறார். மதிய வேலை என்பதா கீழே இருந்த பேரன் அந்த மூதாட்டிக்கு சாப்பாடு கொண்டு செல்லும் போதுதான் மூதாட்டி இந்த நிலையில் இருப்பது தெரிந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறை தகவல் அளிக்க காவல்துறையினர், தடை அறிவியல் நிபுணர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது இந்த கழுத்தில் இருந்த செயின் மட்டும்தானா, அல்லது திருமண வீடு என்பதா, மற்ற நகைகள் எதுவும் திருடு போயிருக்கிறதா என்பது குறித்தும், பணங்கள் எதுவும் திருடு போயிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவ இடத்தில் துணை ஆணையர், மாநகர காவல்துறை துணை ஆணையர் கீதா அவர்கள் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எனவே கூடுதல் தகவல் இனிமேல் தான் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.